வணக்கம் தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி டீ கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப லேசான மிருதுவான யம்மி டீ கேக்ஸ். தடவை கேக் பேக் பண்றீங்களா நீங்க? நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்ட்டான டீ கேக்ஸ் கிடைக்கும். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. டீ கேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. ஒரு பவுலில் உடச்சி எடுத்துக்கோங்க. தோல் எல்லாம் இருந்தால் நீக்கிறதுக்காக அது ஒரு பெரிய பவுலில் மாற்றிடலாம். 130 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இந்த கேக்குக்கு நீங்கள் 150 கிராம் சர்க்கரை வரைக்கும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஹேண்ட் மிக்சரை வச்சு தாங்க இந்த முட்டை சர்க்கரை கலவையை அடித்து எடுத்துக்க போகிறோம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படி நுரைச்சி மேலே எழும்பி வர வரைக்கும் இந்த அளவுக்கு அடிக்கணும். 5 நிமிஷம் நான் அடிச்சிருக்கிறேன். ஒரே ஸ்பீடில் போட்டு இந்த சைட்ஸை ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க. இந்த டீ கேக்ஸ் பண்ணும்போது முட்டை மற்றும் சர்க்கரையை நல்லா அடித்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது நல்ல க்ரீமியாக ஃப்ளஃபியாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ், 80 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன், 80 ml காய்ச்சி லேட்டாக வெதுப்பாக இருக்கிற பால், 100 கிராம் மைதா மாவோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையை வச்சு சலிச்சு சேர்த்துக்கோங்க. மாவை கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, அதுலேயும் கட்டிகள் இருந்ததுன்னா கலந்து விட்டுக்கோங்க. மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. கேக் ரொம்ப ஹார்ட் ஆயிரும், ட்ரை ஆயிரும். ஜஸ்ட் ஃபோல்டு மட்டும் பண்ணி எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப ஜென்டிலாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி விட்டுடலாம். அந்த சமயத்தில் நம்ம கேக் டின்னை ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைஸ் தாங்க, 25 சென்டிமீட்டர் × 11 சென்டிமீட்டர் இருக்குது. கீழே எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சு பேக்கிங் பேப்பர் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக ஒரு கலந்து விட்டுட்டு இந்த மாவை கேக் டின்னில் ஊற்றி எடுத்துக்கலாம். எந்த ஒரு கேக் பண்ணும் போதுமே கேக் பண்ணுற டின்னை 2/3, அதாவது கேக்கில் 3 பார்ட்ஸ் இருந்ததுன்னா அதில் இருக்கிற 2 பகுதியை மட்டும் நிரப்புற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற ஒரு பகுதி காலியாக இருக்கணும். அப்போனா தான் கேக் நல்லா ரைஸ் ஆகி வரும், ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். அந்த ஸ்பேஸ் விடுறது ரொம்ப முக்கியம். நான் இதில் கேக் பண்ணியிருக்கிறேன், அதனால் இந்த அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் பாதி ஊற்றுங்க, அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. இப்போ ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி உள்ளே இருக்க பெரிய பெரிய ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுட்டு 2 ஜென்டில் டேப் பண்ணுங்கள், போதும். இதை நீங்கள் அவனுக்குள்ளே வைக்கும் போது அவன் நல்லா சூடாக இருக்கணும். அதனால் அவனை 10 to 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கேக்கை அவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ணும்போது முதல் 25 நிமிஷத்துக்கு அவனோட கதவை திறக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 35 நிமிஷம் பேக் பண்ணதுக்கு அப்புறமா கேக் பாருங்கள் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வெளியே எடுத்து ஒரு குச்சியை விட்டிங்கன்னா குச்சி க்ளீனாக வரணும். பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சைட்ஸ் எல்லாம் லைட்டாக நைஃபை வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேக்கிங் பேப்பரை பிடிச்சி இப்படி தூக்குனிங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ இந்த கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஆற விட்டுடலாம். வாவ், நம்ம கேக் பாருங்கள் பர்ஃபெக்டாக வெளியெல்லாம் நல்லா க்ரஸ்ட் நல்லா ப்ரௌனாக பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ 1 மணி நேரத்திற்கு அப்புறமா நல்ல கேக் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், வாவ். அது கூட டீ, சுட சுட இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டு ஒரு டீ. வாவ், அந்த பீஸ் பாருங்கள், அந்த டீ கேக் பீஸ் பாருங்கள். வாவ், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சி, அவ்வளோ லைட்டாக. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். வாயில் போட்டோன்னே அப்படி கரைஞ்சி போகுதுங்க. கரெக்டான இனிப்பில் நல்லா சூப்பர் சாஃப்டாக. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீ கேக் ரெசிபியை எல்லாம் ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நீங்களும் இந்த டீ கேக்கை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துன்றத கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக் தாங்க. தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.